வெல்கம் டு மாடர்ன் vlogs. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம கட் ஆஃப் பார்க்க போகிறோம். இந்த கட் ஆஃப்னா எஸ்ஐ 2025 கட் ஆஃப் பார்க்க போகிறோம். பிசிலே சொல்லிருப்பேன் 60+ போட்டால் தான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் கட் ஆஃப் உங்களுக்கு கண்டிப்பாக குறைய போகுது. கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும். 2025க்கான கட் ஆஃப் மிக 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 குறைவு. வரலாற்றில் காணாத கொஸ்டின் பேப்பர் எடுத்த மாதிரி வரலாற்றில் காணாத அந்த கட் ஆஃப் மார்க்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ சரிங்களா, ஷேர் பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நிறைய பேர் 115 போடணும், 120லாம் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. இது ஒரு பயம் இல்லை, எச்சரிக்கை தான். நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, சொல்கிறது கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு 2022 23 ப்ராப்பராக சூப்பராக செமையாக இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர். சீமா அகர்வால் அங்கே இருக்கும்போது செமையாக இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர்லாம். 100% சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போது யார் சேர்மன், அவங்க ஃபோட்டோவும் கிடையாது. சரி, யார் அவங்க, யார் சேர்மன், ஃபோட்டோ இல்லை, ப்ராப்பராக கொண்டு போகிறவங்க இல்லை, சிலபஸும் ஒன்றும் கொடுக்கல. சிலபஸும் கொடுத்தாங்க 6 to 12. அதில் ஹிஸ்ட்ரியில் 10, எக்கனாமிக்ஸில் 5, பாலிட்டி 10, கெமிஸ்ட்ரியில் 5, பயாலஜி மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 30, ஃபிசிக்ஸில் 10. இந்த மாதிரி சொல்லி 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 தான் கொண்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா போயிட்டு இருந்துச்சு, பிரச்சனை இல்லை. இது டைரெக்டாக சிஎம் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ன்றது டைரக்ட் டு சிஎம், ஓகேவா. ஆனால் அவர் நினச்சார் அப்படின்னா இந்த வாட்டி எஸ்ஐ 2025ல் என்ன மாதிரி பசங்க நிலைமை இருக்காங்க, எப்படி கொண்டு போகிறீங்க அப்படின்றத கேட்டு விசாரித்து மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலபஸை கொடுத்து ஒரு மாடல் கொஸ்டினை கொடுத்தாங்க அப்படின்னா சூப்பர், வேறு லெவல் கவர்மெண்ட்டு. ஆனால் என்ன தான் பண்ணி சொல்லுவாங்கன்னு தெரில. குரூப் 1 படிக்கிற பசங்க தான் இதெல்லாம் எஸ்ஐக்கு. நம்ம எஸ்ஐக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. என்ன சொல்லியிருந்தீங்க, எஸ்ஐக்கு என்ன தேவை அவன் படிங்க போதும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இன்டர்வியூ எல்லாம் கேட்பீங்க. இன்டர்வியூவில் என்ன கேட்பீங்க, ஏன் இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணேன், ஏன் இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணேன், எதுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு கேட்பாங்க, ஓகேவா. ஆனால் அதுக்கும் இதுக்கும் கொஸ்டின் சம்மந்தமே இல்லை. ஏதோ நீட்டுக்கு எழுதுகிற மாதிரியும் ஏதோ பிஹெச்டி பண்ணுற மாதிரியும் அப்படிதான் கொஷின். குரூப் 1 கூட சொல்லலாம் பிரச்சனை. குரூப் 1 கூட பார்த்தீங்கன்னா கூட்டுற காரணம் டஃப்பாக உள்ள கேட்பாங்க, டியூஷன் பண்ணுவாங்க, ஓகே வச்சுனால. ஆனால் நீட்டு எக்ஸாமோட டஃப்பாக இருக்குது. டாக்டருக்கு படிக்கிறோம், எஸ்ஐ வேலை என்ன, குற்றங்களில் கண்டுபிடிச்சி கொடுக்கணும், அந்த இடத்துல எப்படி செய்யணும் பண்ணணும், அப்புறம் அதானே உங்களுக்கு எஸ்ஐ வேலை. ஆனால் அதை விட்டுட்டு ஈக்குவேஷனாக காலத்தல் கிளத்தல் CH3 OH அப்புறம் CH2 மைனஸ் அதுமாதிரி ஈக்குவேஷனாக போட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம். அதாவது கொஸ்டின் கெமிஸ்ட்ரி இல்லை, கொஸ்டின் கெமிஸ்ட்ரி அப்படின்னா ஆசிடு, பேஸு அண்ட் சால்ட்டு, இது தானே அமிலம் காரம் உப்பு இதெல்லாம் கொடுத்துருந்தீங்க இதில். ஆனால் கேட்டது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க கொஸ்டின். எப்படி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதான் நம்ம நீட்டுக்கு படிக்கிறோமா இல்லை டாக்டருக்கு படிக்கிறோமா எதுக்கு படிக்கிறோன்னே தெரியாமல் படிச்சுட்ருக்கோம் நம்ம. அப்போது கட் ஆஃப் எவ்வளோ வரும் குறையும்னு சொல்லிட்டீங்க. எவ்வளோ வரும், 110ன்றாங்க, 112, 110+ போட்டான்றாங்க. அதுமாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் சொல்ல போகிறேன். பார்த்துக்குங்க சார். நீட்டாக இருப்பீங்க, ஒரு 2017 பேட்ச் இருப்பீங்க, 2020 பேட்சில் கூட இருந்தால் டிபார்ட்மெண்ட் கோட்டா வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா 19 பேட்ச் 17 பேட்ச் 19 பேட்ச் இதெல்லாம் மீதி பேர் எழுத முடியாது. ஏன்னா 5 years ஆகலை, 5 years ஆகணும் டிபார்ட்மெண்ட் கோட்டா எழுதணும்னா. அதுதான் உங்களுக்கு தகுதி. இப்போது டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு சொல்லி நான் ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் கோட்டா இருந்தீங்க அப்படின்னா
90+ போட்டிருந்தாலே ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து இதில் வந்து நீங்கள் மட்டும் தான் எழுதலாம். சரியா? இதில் வந்து இந்த குரூப் 1 படித்தவங்க, குரூப் 2 படித்தவங்க எழுத முடியாது. ஓகேவா? அவன் படித்தாலும் தான் எழுத போகிறான். நீங்கள் எப்படி கவலைப்படுறீங்க? டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கே கவலையே வேண்டாம். உங்களுக்கு போட்டி உங்களுக்குள்ள தான். ஸோ அதனால் 90+ போட்டிருந்தீங்க ஐயா சார், கவனிச்சுக்கோங்க சார். நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ரன்னிங் போங்க, பிரச்சனை ரன்னிங் போயிடுங்க. அதே டாஸ்க்கு நீங்கள் அதில் போனால் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருவாங்க. ரோப்பு இதெல்லாம் கொடுத்துருவாங்க, அவங்க போட்டுருவாங்க. மற்றபடி வேறு சொல்கிறது ஏன்னா வந்து அவங்க ஃபிசிக்கல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஃபிசிக்கல் பண்ணிவிட்டு அவ்வளோ கஷ்டப்பட வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏன் ஃபிசிக்கல்? ஜஸ்ட் அவங்க ரன்னிங் வச்சிங்களா, அவங்க ரன்னிங் மட்டும் போதும். அவங்க 90+ போட்டு ரன்னிங் மட்டும் போனீங்கன்னா போதும். ரன்னிங்கே போதும் அவங்களுக்கு. ரன்னிங் போனாலே அவங்க ஃபிட்னஸாக இருக்காங்க அர்த்தம். இது ரோப்பு, லாங் ஜம்ப்பு எப்படி வாங்கலாம் சொல்லுங்கள்? இது ரொம்ப அநியாயம் இல்லையா? தமிழ்நாடு தான் இதுக்கு வருஷம் போகணும். அது ஒன்றுமே பண்ணல. அது ஸ்டெப் எடுத்து மூவ் பண்ணணும், அதுவும் பண்ணல. ஏன்னா வந்து காவல்துறை டைரக்ட் சேம் கண்ட்ரோலுங்க. நினச்சா பண்ணலாம் இல்லையா? ஆனால் பண்ணல. ஏன் பண்ணல? அது பண்ணல. அது ஏன் பண்ணல? அதான் டிஎம் கேட்க முடியாது. அதுதான் டிஎம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அதாவது அரசு வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு விடிய 4 மணிக்கு 3 மணிக்கு வந்து நைட் வரைக்கும் படித்து 2 hours 3 hours தூங்கி இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. திடீர்னு வந்து நீங்கள் அப்படி ஆகிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க பசங்க? ஆஸ்பிரன்ஸ்லாம் பாவம் இல்லையா? நினச்சி பாருங்கள். என்னை விட எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு நான்லாம் வந்து அது பாதி தான் இல்லைங்களா? ஆனால் வந்து 50% கஷ்டப்பட்டுருப்பேன். அந்த 100% போட்டிருப்பாங்க இல்லையா? 100% அவங்களும் எங்கே போவாங்க? டெய்லி டெஸ்ட் போட்டு பார்க்குறது, டெய்லி வந்து படிக்கிறது, இங்கேருந்து ட்ராவல் பண்ணிவிட்டு டைம், எவ்வளோ மணி வேஸ்ட்டு, எவ்வளோ ஹாஸ்டல் ஃபீஸு, இதெல்லாம் பார்க்கும்போது சிந்திக்கணும். மக்களை பற்றி சிந்திக்கவே இல்லை கவர்மெண்ட்டு. தெரியுதுங்களா? அப்போ என்ன தேவை? மாற்றம் கண்டிப்பாக தேவை. இதில் நான் அரசியல் பேச விரும்பல. என்னோடய மனசில் என்ன சொல்லிடுறேன். அவ்வளோ வலி, அவ்வளோ வேதனை. ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி தான். ஏஜ் பார் ஆகிடுச்சு. ஏஜ் பார் ஆகிட்டு இருக்கும்போது இப்போ வந்து நம்ம வந்து திரும்ப வந்து ரெக்கமெண்ட் வந்து அவ்வளோ ஏஜ் முடிஞ்சிடும். 29 ஏஜ் ஆகுது அப்படின்னா, 30 ஆகுது அப்படின்னா இன்னும் 2 years ஆகும், இன்னும் 1 year ஆகும் அடுத்துக்கு. அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? ஏஜ் பார் ஆகி முடிஞ்சு போயிடும். 29 வயசு ஆகுதுன்னா அடுத்த வருஷம் 30 வரும், 30 வந்துடும். அதுவும் ஜூலைலேருந்து தான் கணக்கு பண்ணுவாங்க. ஜூலை 1லேருந்து தான். சரி, ஓகே, இதெல்லாம் முடிச்சாச்சு. ஆனால் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப டஃப்புங்க. டஃப்புன்றத விட டைம் இல்லை, டைம் பத்தலை. ஓகேவா? நான் வந்து சைக்காலஜி பார்ட் பி தான் ஃபஸ்ட்டு போட்டேன். ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஸ்டின் ஜிகேலையும் சைக்காலஜியும் போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் தெரிஞ்சு வச்சுங்களேன். ஒரு இதுன்னு சேர்த்து பார்த்து முடிச்சு அது பார்ட் பிக்கு போயிட்டேன். இப்போது சொன்னால் பார்ட் ஏலையும் பார்ட் பியும் சேர்த்து நல்லா தெரிஞ்சுது. 10 அடிக்குது. ஒரு 15 கொஸ்டின் நான் போட்டு விட்டேன். அப்புறம் பார்ட் பிக்கு வந்தேன். பார்ட் ஏயை விட்டுட்டு பார்ட் பிக்கு வந்தேன். ஒன்று புரிஞ்சுதாங்க. அதை கம்ப்ளீட் பண்ணவே எனக்கு 12 ஆயிடுச்சு. 12 PM பார்ட் பி முடிக்க. இன்னும் அந்த ½ hour ஒன்லைன் கொஸ்டினா கூற்று, காரணம், ஈக்குவேஷன் இதெல்லாம் படிக்கிறதுக்குள்ளே கொஸ்டினை படிக்க கம்மியாக ஆயிடுச்சுங்க. இதில் வந்து திரும்ப வந்து படித்து அது என்ன கூற்று சரி இல்லையா நல்லா தெளிவாக பார்த்து ஒவ்வொரு மிஸ்டேக்கும் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதை திருப்திக்கு தான் வந்து நல்லா படிக்கிறோம். அதுக்கு டைம் இல்லை. ½ hour என்னங்க பண்ணுறது? ½ hour மீதி 80 கொஸ்டின் முடிக்க முடியுமா? சாத்திக்கூடாது, வாய்ப்பே இல்லை. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை, டைம் கொடுக்கல ஒழுங்காகவே. இதெல்லாம் ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு மேலே தப்பே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்க கொடுக்குற ஆர்டர் அவங்க செய்கிறாங்க. ஸோ அவங்க தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களும் அதில் கொடுத்துக்கலாம். அவங்களும் தப்பு இருக்குங்க. போர்டு தப்பு இருக்குது. டிஎன்யூஎஸ்ஆர்பி தப்பு இருக்குது. 100% தப்பு இருக்குது. நான் சிலபஸ் கொடுக்கல. அவங்க அப்படி கொடுத்துருந்தா கூட பசங்க அவங்க படிச்சிருப்பாங்க இல்லையா? மாடல் கொஸ்டின் கொடுக்கல. நீங்கள் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி கேட்க மாட்டேன்னு சொன்னால் ஹிஸ்ட்ரி எது படிச்சுருவாங்க. சயின்ஸ் படிச்சுட்ருப்போம், 12th 11th இன்னும் உள்ளே இறங்கி படிச்சிருப்போம். இந்த மாதிரி பண்ணிட்டீங்க இல்லையா? +1 படிச்சிருப்போம், +2 படிச்சிருப்போம். சயின்ஸில் ஹிஸ்ட்ரி டைம் வேஸ்ட் பண்ணுவோம். ஹிஸ்ட்ரினா ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்குது. எவ்வளோ இயர்ஸ் இருக்குது, எவ்வளோ போர் இருக்குது, எவ்வளோ வந்து மராத்தாஸு, முகலாயர்கள், சிந்து நாகரிகம்,
அப்புறம் போர்ச்சுகீஸ் எப்படி வந்தாங்க போனாங்க, என்ன ஆங்கிலம் வந்தாங்க, என்ன கம்பெனி கட்டினாங்க, எங்கே நிறுவனாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்குது. இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்குள்ளே அர்த்தம் மறந்துடும். இந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் விட்டுருப்பேன் சொல்லிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் எடுக்கலைங்க. கொஸ்டின் பேப்பர் போர்டு இப்போ எடுக்கல, 2024 எடுத்துட்டாங்க கொஸ்டின் பேப்பரை. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே ஏதாவது ஒன்று ரெண்டு கேட்கலாம் வச்சுக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே 2024 தான். அப்போது 2025 எங்கே சொல்லுங்கள், எங்கே கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ்? கரண்ட் அஃபேர்ஸ் என்னங்க, லாஸ்ட் 1 இயர் சரி எக்ஸாம்லேருந்து ஒரு 6 months அதானே வந்து வழக்குமுறை நடைமுறை. ஆனால் வந்து நீங்கள் கேட்டது 2024 எடுத்துட்டீங்க. அப்போ எப்போ கொஸ்டின் எப்போ எடுத்தீங்க? அப்போ எடுத்துட்டீங்க. June 29 எக்ஸாம் அறிவிச்சாங்க இல்லையா, அப்போவே எடுத்துட்டாங்க கொஸ்டினை. அப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து 2025 மாதிரி கொடுக்குறாங்க, கொஸ்டின் கொடுக்குறாங்க. என்ன நியாயமாக இது? டிசம்பரில் வர்ற எக்ஸாமுக்கு 2024 நடந்த கணக்கு செய்கிறாங்க. நியாயமா இது? என்ன ரங்கா நியாயமா இது? என்ன ஜோக் கட்டுறீங்களா? ஸோ எல்லாம் முடிஞ்சு வச்சு எதுவுமே மாறாது, எதுவும் மாற போகிறதில்ல. நம்ம கட் ஆஃபை சொல்லிட்டு போயிடலாம். சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் சார், நீங்கள் வந்து 90+ இருந்தாலே போதும் சார், நீங்கள் ஃபிசிக்கல் ஆரம்பிச்சுங்க, பிரச்சனை இல்லை, கன்ஃபார்ம் ஜாப் உங்களுக்கு. ஃபிசிக்கலில் 15 போட்டிங்க அப்படின்னா நீங்கள் தான் எஸ்ஐ, அடுத்து உதவியாக அடிப்பீங்க. அதுமாரி ஓப்பன் கோட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 மேலே 100 to 105 இருந்தீங்க அப்படின்னா ரன்னிங் போங்க, பிரச்சனை இல்லை. ரன்னிங் மட்டும் போயிடுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் குரூப் ஒன் ஆஃபீஸ்லாம் போனாங்கன்னா ஃபிசிக்கல் பண்ண மாட்டாங்க, லீவு போட்டுருவாங்க. அதனால் வந்து சொல்கிறேன், இவ்வளோ நிறைய பேர் ஆப்சண்ட்டு. என் ரூமில் 8 பேர் ஆப்சண்ட்டு, 20 பேரில் 20 பேரில் 8 பேர் ஆப்சண்ட்டு, 12 பேர் தான் இருந்தோம் அந்த ரூமில். சரிங்களா? நிறைய பேர் ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ படிங்க. எஸ்ஐ ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஓப்பன் பியூர் எஸ்ஐ 100க்கு மேலே போட போதும். 100 to 105 போட்டால் போதும். ஓகேவா? 53 மார்க் இருந்தால் போதும். அதாவது 70க்கு 53 மார்க் இருந்தாலே போதும். நீங்கள் கன்ஃபார்ம் ஃபிசிக்கல் ட்ரை பண்ணலாம். 100க்கே போகாது, 100க்கு மேலே தான். 100க்கு 95 வச்சுருக்கேன், 100% வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் வந்து நம்பி விட மாட்டேன். ஏன்னா 100+ கன்ஃபார்ம் போனால் 105 மேலே இருந்துட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் அடிச்சிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு ஜாப். +8 இன்டர்வியூ வச்சுங்களேன், ப்ளஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கன்ஃபார்ம் உங்களாம் ஜாப். இந்த 100+ இருக்கிறவங்க 100+ இருக்கிறவங்க இந்த 50 மார்க் இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபிசிக்கல் மட்டும் பண்ணுங்கள், ரன்னிங் மட்டும் போங்க. கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ரன்னிங் பொறுத்தனால ஒன்றும் தப்பு இல்லை. உங்கள் உடம்பு ஃபிட்னஸாக இருக்கும், நோய் வராது, அதே சமயத்தில் நிறைய ஆரோக்கியமான உடம்பு. அதனால் சொல்கிறேன், ஃபிசிக்கல் பண்ணிவிடுங்க. அதுமாதிரி 105க்கு மேலே இருந்து அப்படின்னா ஃபிசிக்கல் எல்லாமே பண்ணுங்கள். 3 ஈவெண்ட்டு பண்ணுங்கள், ப்ளஸ் 15 போட்டே ஆகணும். 105 கொஸ்டின் இருந்தீங்க அப்படின்னா 105 கொஸ்டின் இருந்தீங்க அப்படின்னா போட்டே ஆகணும். ப்ளஸ் 8 இன்டர்வியூ 9 தான் பெட்ரு, விளம்பரலாம். ப்ளஸ் 2 மார்க் அந்த என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் என்சிசி 1 மார்க் இல்லையா, ப்ளஸ் என்எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு, ஸ்போர்ட்ஸுக்கு 2, அந்த 2 மார்க் தான், அந்த என்சிசி 2. மேபி இது 2 இருக்கலாம், 2 வச்சுக்கலாம். மேபி என்சிசி இருக்கலாம், இல்லை என்எஸ்எஸ் இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் இருக்கலாம், என்எஸ்எஸ் இருக்கலாம். இப்போ 2 இருந்துன்னா உங்கள் லக்கு, அது உங்களை பொறுத்து அது. ஆனால் கட் ஆஃபு 105 கொஷின், அதாவது 52 வர வாய்ப்பு இருக்குது. வரலாங்க. ஏன்னா வந்து இப்போது சொல்கிற பாருங்க, ஏன் சொல்கிறேன்னா, இப்போது எல்லோரும் கூப்பிட்டுட்டு ஓவராலில் போமான்னு கேட்டிங்கன்னா அந்த 110 போட்டு ஃபிசிக்கலில் விட்டுருவான். யார்? குரூப் 1 குரூப் 2 ஆஸ்பிரன்ஸ்லாம். ஓகேவா? முடிஞ்சு போச்சு. மேபி ரிஜெக்ஷன் ஆகலாம். அதான் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், 105 போட்டுருந்தீங்கன்னா பயமே இல்லாமல் 3 ஈவெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ஃபிசிக்கல் வந்துடும். ஆனால் நீங்கள் 105 போட்டவங்க கன்ஃபார்ம் 15 + 8 இது போட்ட அப்படின்னா சாத்தியம். நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறது உறுதி. 2025 சப் இன்ஸ்பெக்டர் அது உறுதி. அதே மாதிரி குரூப் 1 ஆஸ்பிரன்ஸ் எழுதுனீங்க இல்லையா, அது கிளியர் பண்ணிருப்பீங்க. குரூப் 1 ஆஸ்பிரன்ஸ் அவங்க வந்து ரன்னிங் போங்க. நீங்களும் வந்து 110 போட்டிருப்பீங்க, மேபி 115 போட்டிருப்பீங்க. அப்படின்னா நீங்கள் குரூப் கிடைக்கல, டிஎஸ்பி ஆகணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து ஃபிசிக்கல் இப்போவே டிசம்பர் அப்பயே ஓட ஆரம்பிச்சுருந்தீங்களா? ஃபிசிக்கல் சுத்தமாக வரல அப்படின்னா ஒன்று சொன்னால் ஃபிசிக்கலில் கன்ஃபார்ம் 15 மார்க் போட்டே ஆகணும். ப்ளஸ் ஒரு 8 போட்டிங்க அப்படின்னா பயமே இல்லாமல் இருக்கலாம். தாலுக் வாங்கிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். மேக்ஸிமம் தாலுக் தான் விரும்புவாங்க. மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு அது பொறுப்பதே, அதனால் அது விரும்புவாங்க. ஸோ ஓகே காய்ஸ், முடிச்சாச்சு. 2025க்கான எஸ்ஐ கட் ஆஃப் சொல்லிட்டேன். இனிமேல் நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாமே சொல்கிறேன், எம்பிசி தான் சொல்கிறேன். எம்பிசி அடுத்து பிசிஎம்லாம் பார்த்தீங்கன்னா, பிசிஎம் இருக்குங்கண்ணா எஸ்ஐக்கு கிட்டத்தட்ட ஒரு 85 போதும் உங்களுக்கு. ஆனால் ஃபிசிக்கல் ஃபுல்லாக போட்டுருக்கணும். சரிங்களா? இந்த சொல்கிற கட் ஆஃப்லாம் வந்து ஃபிசிக்கலை ஃபுல்லாக போட்டால் தான் நீங்கள் ஓவரால் போக முடியும். ஓகே, நான் வந்து 105 கொஸ்டின் போட்டு மீதி 12 தான் எடுத்தேன்னா நாளைக்கு ஆகாது. இது வேஸ்ட்டு. அப்புறம் இன்டர்வியூ 6 மார்க்கு, இது 7 மார்க்லாம் நாளைக்கு ஆகாது. நான் சொன்ன மாதிரி 105 + 15 + 8 அப்புறம் இந்த 2 மார்க் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, என்ன பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். கான்ஃபிடண்ட்டாக இருங்க. 105 மேலே போக வாய்ப்பே இல்லை. விட்டால் 110 தான் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 110 இதுக்குள்ளே தான் ஒரு கட் ஆஃபு. இதுக்கு மேலே போகாது. இதுக்கு மேலே போனால் நல்லது, சந்தோஷம். நீங்கள் வந்து இன்டர்வியூவில் வந்து ஒரு 7 6 to 7 பிரச்சனை இல்லை, உள்ளே போயிடலாம் ஈஸியாக. ஓரளவு கம்மி வரும், தாலுக்கே வாங்கிடலாம். சரி சொல்லிட்டேன், போதும், இதே போதுமானது. தயவு செஞ்சு 105 போட்டவங்க அப்படின்னா 3 இவெண்ட்டு பண்ணுங்கள். 100க்கு மேலே போட்டிங்க அப்படின்னா 100 பாடல் இல்லைங்க அப்படின்னா 100 to 105க்குள்ளே இருக்குது அப்படின்னா ரன்னிங் மட்டும் போங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. இதுக்கு மேலே வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாமே சொல்லிட்டேன். நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, என்ன பண்ணுறது, வாழ்க்கைன்றது கடந்து போய் தான் ஆகணும். தேங்க்யூ. ஜெயன், பாய் பாய்.